Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th maths example 3.11. Find the GCD of ரெண்டு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. GCD find பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள பாலினாமியலை நான் f of x ன்னு எடுத்துக்கிறேன். f of x equal to 6x cube minus 30x squared plus 60x minus 48. நெக்ஸ்ட் பாலினாமியலை நான் g of x அப்படின்னு எடுத்துக்கிறேன். 3x cube minus 12x squared plus 21x minus 18. இப்போ இந்த பாலினாமியல்ல நான் 6 காமனா எடுத்துறேன். 6 காமனா எடுக்கும்போது என்ன வரும்? x cube பேலன்ஸ் என்ன வரும்? x cube minus 5x squared plus 10x minus 8. இதை மல்டிப்ளை பண்ணா இந்த ஈக்குவேஷன் வரும். 6 into x cube 6x cube 6 into 5 வந்து 30. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். பிளஸ் into மைனஸ் மைனஸ் 30x squared. இதை ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த பாலினாமியல் வரும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல 3 காமன் எடுத்துறேன். பேலன்ஸ் பாலினாமியல் இது. இப்போ இதுல ஹையஸ்ட் டிகிரி ரெண்டு பாலினாமியல் ஹையஸ்ட் டிகிரி எதுன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம உள்ளே எழுதிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பாலினாமியலை டிவிசராகவும் ஏதாவது ஒரு பாலினாமியலை நம்ம டிவைடண்டா யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 5x squared plus 10x minus 8 நான் உள்ள எழுதிக்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x squared plus 10x minus 8. இந்த பாலினாமியலை நான் வெளியில் எழுதிக்கிறேன். டிவிசரா யூஸ் பண்றேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 4x squared plus 7x minus 6. இப்போ இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. அப்போ இங்க 1 போட்டோம்னா 1 into x cube என்ன வரும்? x cube 1 into minus 4x squared என்ன வரும்? minus 4x squared plus 1 into 7x 7x 1 into minus 6 minus 6. இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல்ல நான் ஃபர்ஸ்ட் பாலினாமியலை உள்ள எழுதியிருக்கேன். டிவைடண்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் பாலினாமியலை டிவிசரா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதாவது செகண்ட் பாலினாமியலை டிவைடண்டாகவும் ஃபர்ஸ்ட் பாலினாமியலை டிவிசராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாலினாமியலை டிவிசராகவும் நம்ம எழுதலாம். இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ எக்ஸ் இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 5x squared ப்ளஸ் 4x squared என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 10x ப்ளஸ் 7x என்ன வரும்? சாரி 10x மைனஸ் 7x என்ன வரும்? ப்ளஸ் 3x மைனஸ் 8 ப்ளஸ் 6 என்ன வரும்? மைனஸ் 2. ஸோ இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வரல. ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா இது வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ திரும்பவும் நம்ம டிவைட் பண்ணோம்னா இதில் ஹையஸ்ட் பவர் எது? இதில் ஹையஸ்ட் பவர் 3. இது வந்து லோயஸ்ட் பவர். 3ஐ விட 2 வந்து கம்மியாக இருக்கு. 2ஐ விட 3 தான் வந்து இதில் அதிகமாக இருக்கு. இந்த ரெண்டு பாலினாமியல் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இது 3. இப்போ இதுதான் ஹையஸ்ட் டிகிரி உள்ளது. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே எழுதிக்கணும். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 4x squared ப்ளஸ் 7x மைனஸ் 6. இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? டிவிசராக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3x மைனஸ் 2. இப்போ அங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. இங்கே என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு எக்ஸ் கியூப் வரும் அப்படின்னா எக்ஸ் போடலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் கியூப் 3x ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் 2x. இப்போ இங்கே சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. மைனஸ் இருக்கு ப்ளஸ், ப்ளஸ் இருக்கு மைனஸ், மைனஸ் இருக்கு ப்ளஸ். இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சாரி, இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆகி தான் இருக்கு. ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி சேஞ்ச் ஆகி இருக்கு. டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மைனஸ் 4x squared ப்ளஸ் 3x squared என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 7x மைனஸ் 2x என்ன வரும்? ப்ளஸ் 5x மைனஸ் 6. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டிகிரியாக இருக்கனால இது கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் கிடையாது. இங்கே 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும் திரும்ப திரும்ப. இப்போ 0 வந்தால் தான் இங்கே இருக்கிற டிவிசர் வந்து ஜிசிடியாக இருக்க முடியும். இப்போ இங்கே என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா மைனஸ் 1 போடலாம். இப்போ minus 1 into minus to minus plus x squared into 1
எக்ஸ் ஸ்கொயர். அதாவது 3x இன்ட்டு மைனஸ் ஒன்று என்னது மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 2s are 2. இப்போ இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம எங்கேயும் சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேணாம், கேன்சல் பண்ணலாம். 5x மைனஸ் 3x என்ன வரும் 2x, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ அந்த சிம்பிளை தான் நம்ம போடணும். ப்ளஸ் போடலாம், போடாமே இருக்கலாம். மைனஸ் 6 ப்ளஸ் 2 என்ன வரும் மைனஸ் 4. இதுதான் ரிமைண்டர். ஆனால் 0 வரல. அப்போ இது ஜிசிடியாக இருக்க முடியாது. ஸோ அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2வை காமனாக எடுத்துடலாம். 2வை காமனாக எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4. ஸோ அப்போ இதுதான் ரிமைண்டர்னு வச்சுங்க. இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் டிகிரி 2. அப்போ இதை தான் நம்ம டிவைட் பண்ணும்போது உள்ளே எழுதிக்கணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 இதை தான் நம்ம டிவிசராக யூஸ் பண்ணுறோம். இந்த 2வை எழுதக்கூடாது. இந்த எக்ஸ் மைனஸ் 2வை மட்டும் தான் நம்ம டிவிசராக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு வரும்னா எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2x. இப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 3x மைனஸ் 2x என்ன வரும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இங்கே மைனஸ் 1 போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 2 1s are 2. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஏன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகி இருக்குது. ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைண்டர் 0 வருது. ரிமைண்டர் என்ன வருது நமக்கு ரிமைண்டர் 0 வருது. ஸோ இப்போ ரிமைண்டர் 0 வருதுனால இதுதான் ஜிசிடி. இதுதான் என்னது ஜிசிடி, நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய ஜிசிடி. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் 6 3 2 வேல்யூ எடுத்தோம் இல்லையா, இதுக்கு நம்ம ஜிசிடி ஃபைன் பண்ணணும். அதாவது ஜிசிடி ஆஃப் 6 and 3. 6 and 3க்கு ஜிசிடி ஃபைன் பண்ணுறோம். 6 3 3ஆல் பண்ணோம்னா 2 3s are 6 1 3s are 1. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு நம்பர் எடுத்து நம்ம டிவைட் பண்ணும் பொழுது இந்த 2 நம்பருமே நம்ம டிவைட் பண்ணக்கூடிய நம்பராக எடுக்கணும். அப்போ 2 3s are 6 1 3s are 3. அப்போ நம்ம டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் நம்மளுக்கு என்ன கிடைச்சது 3 தான் கிடைச்சது. 3ஆல் தான் நம்ம இந்த 6 3யை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஸோ தேர்ஃபோர் ஜிசிடி ஆஃப் f of x and g of x equal to 3 into x minus 2. x minus 2 தான் நம்ம ஜிசிடியாக ஃபைன் பண்ணோம். இங்கே 3 ஃபைன் பண்ணோம். ஸோ 3 into x minus 2 தான் நம்ம ஃபைன் பண்ண ஜிசிடி. இங்கே லாஸ்ட்டாக 0 ரிமைண்டர் 0 நமக்கு வந்துச்சு. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன். இதான் நம்ம கொஸ்டினில் கேட்ட ஜிசிடி நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இந்த ஜிசிடியை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன் x minus 2. ஸோ வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.